நாம் இணைந்து இந்த சிலுவை பாதையை ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து ஒரு சேர இருப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தேடுவது வெறும் பக்தர்களை அல்ல, சீடர்கள் வரலாற்றில் நடந்தேறிய இயேசுவின் பாடுகளை மனக்கண்முன் கொண்டு வந்து தியானிக்கவும், உண்மை சீடர்களாக நம்மை உருமாற்றவும் துணை புரியவும் சிலுவை பாதை தியானத்தில் முழு உள்ளத்தோடு ஆற்றலோடு கலந்து இயேசுவின் பாடுகளில் நம்மையும் இணைத்து உள்ள தாட்சியோடு நம் மீட்புக்கான பாதையை தொடங்குவோம். நாம் திருமுழுக்கு அளிக்கப்பட்டு மறைதூத பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு நாம் ஏற்கும் சிலுவை பாதை இறுகிப்போன இதயங்களையும் இளைகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை என்பதை நினைவில் கொள்வோம். இயேசுநாத் சாமி பாடுபட்ட முதல் ஸ்தலம் திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் சொல்கிறோம். பிறந்தால் அச்சிஷ்ட பாரமான் சிலுவையுண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமக்கின்ற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை என்றார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் இவன் ஒழிக, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று
ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்வில் நேர்மையால் இருந்தவர்களும் பிறரால் தூக்கப்பட்டவர்களும் அடங்குவர். யாராயினும் எதை முயற்சிக்க வேண்டும் என்றார் இயேசு. முயற்சி சிறுவினையாக்கும். வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வருவது இயல்பு. சில வேளைகளில் பிறர் சூழ்ச்சியாலும் பொறாமை தன்னலம் போன்ற எண்ணங்களாலும் கீழே தள்ளப்படுகிறோம். கீழே சில காரணமாவது எதுவானாலும் எழ வேண்டும் என்ற மனோபலம் தேவை. ஜெபம். ஆண்டவரே, ஏழ்மையில் விழுந்து கிடப்போரையும் பார்த்தும் பார்க்காமல் போகிறோம். அவர்கள் மீண்டும் எழ நாங்கள் உதவி செய்வதில்லை. வீழ்வதில் தவறில்லை. வீழ்ந்தால் எழ முயற்சிக்காமல் இருப்பதே பெருந்தவறு என்பதை நாங்கள் உணரவும் பிறரை வீழ்த்தாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவியருளும். வீழ்ந்து கிடப்பவர்களை நம்பிக்கையூட்டி தூக்கிவிடவும் உமது அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தாங்கிட ஒன்னா துயரூற்றே உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றால். தாங்கிட ஒன்னா துயரூற்றே எனக்காக இறைவா, எனக்காக
இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிதல் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்று இரவு இயேசுவுக்கு கிடைத்த தீர்ப்பை கேட்டு துடித்து போன மரியன்னை கொல்கதா மலைக்கு போகும் பாதையில் நின்று தன் மகனை காண விழைகிறார். பயணத்தின் பாதையில் தாய் வருகிறார். உலக மீட்புக்காக தன் மகனை தருகிறார். தாயின் கண்ணெதிரே மகனின் மரண ஊர்வலம் அரங்கேறுகிறது. அதையும் உலக மாந்தருக்காக மகனின் மரணத்தை ஏற்கிறார் அன்னை மரியா. வியாகுல தாயாக கண்ணீரும் கம்பளையுமாக அவர் நிற்கிறார். ஆனாலும் அவரது உள்ளத்தில் வீரம் தெரிகிறது. இதோ உன் மகன் அல்ல, உன்னத கடவுளின் மகன் என்ற வானதூதரின் வார்த்தைகளை அன்னை மரியா மறக்கவும் இல்லை. ஆகையால் தான் ஒரு தியாகியை, அன்பின் சீடரை, தன் மகனை அவர் தொடர்ந்து வழி அனுப்புகிறார். சென்று வா மகனே, உலகை வென்று வா என்று. ஜெபம். ஆண்டவரே, அன்பு இயேசுவே, உமது சிலுவை பாதையில் நீர் உமது தாயை சந்தித்த போது ஊக்கம் பெற்றீர். அன்னை மரியா வீரத்தாயாக நீதி காக்க உம்மை அனுப்பி வைத்தார். சுயநலமற்ற உன்னத தாயை எங்களுக்கு காட்டினீர். நாங்களோ கருச்சிதைவு, சிறார் கொடுமை, ஈன்ற பிள்ளைகளை அனாதைகளாக தவிக்கவிடும் சுயநலம், பொறுப்பற்ற பிள்ளை வளர்ப்பு போன்ற செயல்களால் அவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் நல்ல குடும்ப தலைவர்களாக, தலைவியாக வாழ உதவியருளும். ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சரீரத்துடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மறுத்திட முடியா நிலையாளே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாளே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிதல் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக தந்தை அவர்கள் அந்த கோவிலில் அமர்ந்திருக்கிறார்கள். விரும்புகிறவர்கள் தயவு செய்து ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் என்பவர் வழியில் வருகிறார். அவர் மேல் இயேசு சுமந்த சிலுவையை வைத்து சுமக்கச் சொல்லுகிறார்கள். அவரும் சுமக்கிறார். ஏன்? இயேசு வழியில் இறந்துவிடக்கூடாது அல்லவா? கைமாறு எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் இயேசுவின் வரலாற்றில் ஒரு இடத்தை பிடித்தார். இயேசுவின் துன்பத்தை அந்த சிறிது நேரம் பகிர்ந்து கொண்டதால் சீமோன் உயர்த்தப்பட்டார். துன்பத்தை பகிர்தலில் அவர் இன்புற்றார். சாலையோரம் நின்று வேடிக்கை பார்த்தோர் மத்தியில் சீமோன் தனித்து காணப்பட்டார். ஜெபம். ஆண்டவரே, பாடுகளை ஏற்று பாசம் தந்தவரே, சீமோனைப் போல பிறருக்கு உற்ற நேரத்தில் உதவும் துணிவை தந்தவர்கள். வாழ்க்கை பயணத்தில் உதவி ஏங்கி தவிப்போர் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. எங்களின் பிறந்த நாள், திருமண நாள் என விழா கொண்டாட்டங்களை மிகைப்படுத்தும் நாங்கள் அருகாமையில் துன்பப்படுவோரின் துன்பத்தை, கைவிடப்பட்டோர் துயரத்தை சிறிது அளவு கூட பகிர முன்வருவதில்லை. மனிதநேயத்தை மறந்து வாழ்கிறோம். மனிதநேயத்தை ஏற்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சரீரத்துடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நிலையாய் பதிந்தது உம் வதனம்
அன்பின் விளைவாய் மாதின் சிறு துணியில் நீலையாய் பதிந்தது வதனம். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, இமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். சிலுவை பாதையில் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தாள் என தெளிவாக கூறுகிறோம். நூற்றுக்கணக்கானோர் அங்கு இயேசுவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளை ஒரே ஒரு பெண் மட்டும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். வல்ல செயல் செய்ய அறிவும் திறமையும் மட்டுமல்ல, துணிவு தேவை. கொடூரமாக இரத்தக்கரை படிந்த இயேசுவின் முகத்தை துடைத்து தெளிவுபடுத்த வெரோனிகா முன் வந்தார். துணிவு தூய ஆவியின் கொடை. துணிச்சல் உள்ளோர் சாதிப்பர். தாய் குலத்தை கோழைகளாக பார்ப்போருக்கு வெரோனிகா ஒரு பாடம். ஜெபம். ஆண்டவரே, வெரோனிகா கொண்டிருந்த துணிவை எங்களுக்கு காட்டியதற்கு நன்றி கூறுகிறோம். திரு அவையின் திருமுகமும் எங்களின் பலவீனத்தால் கரைபடிந்துள்ளது. அதை துடைத்து தெளிவுபடுத்த துணிவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். தடைகளை தாண்டி எங்கள் குடும்பத்தையும் திரு அவையையும் அழகுபடுத்த நாங்கள் விளைவோமாக. தூய ஆவியார் துணிவு என்ற கொடையால் எங்களை நிரப்புவாராக. ஆமேன். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். விசுவாசின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. பழுவினை சுமந்ததனா அந்த சாய்ந்தி நீளத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். மனம் வலுவானது, உடல் வலுவற்றது என்று இயேசு ஒருமுறை பேதுருவிடம் கூறினார். சிலுவை பாதையில் நைந்து போன அவரது உடல் வலிமை இழந்தது. தள்ளாடி தள்ளாடி நடந்த இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஆனாலும் சிலுவையில்தான் நான் உயிர் விடுவேன் என எண்ணியவராய் மீண்டும் நடக்க எழுகிறார். அவரது லட்சியம் அவரை எழ வைத்தது. தந்தைக்கும் அவரது விருப்பத்திற்கும் இறுதி வரை கீழ்ப்படுகிறார். பாவத்தில் அடிக்கடி விழும் நாம் மட்டும் அதை உதறி தள்ளிவிட்டு எழ தவறுகிறோம். செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, நீர் எதிர்பார்க்கும்படி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்கள் உள்ளத்திற்கு வலுவளித்து எங்களை மீட்டருளும். பாவத்தில் விழும் நாங்கள் மீண்டும் துணிவு பெற்று எழ அருள் புரியும். எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இன்பமே சூழ வேண்டும் என்பதை விட துன்பத்தையும் ஏற்று வாழும் மனப்பக்குவத்தையும், விழுந்து எழுவதில்தான் வெற்றி அடங்கியுள்ளது என்பதையும் நாங்கள் உண்மையாக ஏற்று வாழ அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக
இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இரக்கமே உருவான இயேசுவை பிடித்து கொலைக்களத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற செய்தி எருசலேம் முழுவதும் பரவியது. அவரால் நன்மை அடைந்தோரும் அவரது ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பியோரும் அலறி அடித்துக்கொண்டு வீதிக்கு வந்தனர். அதில் மகளிர் கூட்டம் கண்ணீர் கடலில் மூழ்கியது. ஒன்றும் செய்ய இயலாத சூழலில் தவித்தனர். எருசலேமே, மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். எருசலேமுக்கு நிகழப்போகிற அழிவையும் துன்பத்தையும் முன் அறிவிக்கிறார். இயேசுவின் பாடுகளை உருக்கத்துடன் தியானிக்கும் நாம் முதலில் நம் நிகழ்கால வாழ்வையும் எதிர்காலத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, எங்களை சுற்றி நிகழும் அநீதிகளுக்கும் எங்கள் குடும்பங்களில் நிகழும் அனைத்து தீய செயல்களுக்கும் நாங்கள் பொறுப்பேற்று வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க உதவி அருளும். என் மக்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நீர் கூறும் வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கின்றது. இனியும் நாங்கள் பொது நலத்தில் அக்கறை கொண்டு நல்ல சீடர்களாக உம்மை அணுகி வர அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதலை பார்க்கிறது. மூன்றாம் முறையா நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கீழே விழுவதால் நம் வாழ்வு முடிய போவதில்லை. எழுவதில்தான் வாழ்வின் நீதி மற்றும் உயர்வு உள்ளது. வீழ்ந்து எழுகின்ற போது கிடைக்கும் அனுபவமும் முதிர்ச்சியும் தனி மகிழ்வை கொடுக்கும். இயேசு தன்னுடைய இறுதி ஒரே பயணத்தில் 3 முறை கரையில் விழுந்தார். 3 முறையும் தனி அனுபவத்தோடும் சிந்தனையோடும் எழுந்து நடந்தார். நம்மில் பலர் வாழ்வில் தடுமாறி வீழ்ந்தவரை கண்டு நகைக்கின்றோம். வறுமையாலும் எதிர்பாராத துன்பத்திலும் வஞ்சகத்தாலும் வீழ்ந்தோரை கண்டும் காணாமல் போகிறோம். வீழ்ந்தவரை சகோதர சகோதரியாக பார்க்கிறோமா? கை தூக்கிவிட முனைகிறோமா? மாறாக முகத்தை சுளித்து செல்கிறோம். ஜபம். பாடுகளை ஏற்று அன்பு மழை பொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, எங்களின் பாவங்களின் சுமையால் நீர் விழுந்தீர். நாங்களோ அதை இன்னும் உணராதவர்களாய் தொடர்ந்து பாவச் செயல்களை விரும்பி அதனை துணிவோடு செய்கின்றோம். அதில் வீழ்ந்து கிடக்கின்றோம்.
உம் வார்த்தையிலும் மன்னிப்பிலும் நம்பிக்கை வைக்காதவர்களாய் தொடர்ந்து வாழ்வை இழந்து வருகிறோம். பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் தாவீதைப் போல உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை மன்னித்தருளும் என்று உம்மை நாடி வர மன உறுதியை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இயேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வைப்பார்கள். கோடைகள் கலைந்திட ஊமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தி. கோடைகள் கலைந்திட ஊமை தந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்கள் சோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஒரு மனிதனின் தன்மானத்தை காப்பது அவனது ஆடை, அதுவும் களையப்படுகிறது. இயேசு அதையும் சாந்தமாக தாங்கிக் கொள்கிறார். ஒரு மனிதனை அவமானப்படுத்தவும் ஓர் எல்லை உண்டு. இந்த மனித குலம் அதையும் தாண்டி செயல்படுகிறது. ஒரு குற்றமும் அறியாதவருக்கு இந்த கோலம். ஆடைகளையும் களைய மனம் கொண்ட இந்த மனித குலத்தில் நாமும் பங்காளிகள். எனவே இதற்கு நாமும் பொறுப்பு வகிக்கிறோம். இன்றும் இது போன்று வேண்டாதவரை அவமானப்படுத்தும் செயல்களில் இறங்குகிறோம். ஒன்றுமில்லாதோரை, வறியோரை, துன்பத்தில் துவள்வோரை மேலும் துன்புறுத்தும் போது மனித நேயம் மறுக்கப்படுகிறது என்பதை உணர்கிறோமா? ஜெபம். இரக்கமிகு இயேசுவே, உமது அன்பை மறந்து வாழும் எங்கள் மீது இரக்கம் வையும். அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு என்ற ஆடைகளின்றி தத்தளிக்கும் மக்களை கண்டு இறங்க எங்களுக்கு உதவியருளும். புனித அன்னை தெரேசா செய்த அறச்செயல்களில் ஓரளவாவது நாங்களும் செய்திட எங்களுக்கும் வல்லமை தாரும். பிறரை இழிவுபடுத்தும் செயல்களிலிருந்து விடுபட்டு நன்மை செய்து வாழும் வரத்தை தருமாறு வேண்டுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வைப்பார கடவுது. பொங்கிய உதிரம் வடிந்திடவே உமை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் என்று இயேசு அறிவுறுத்தி, இதோ கன்னத்தை மட்டுமல்ல, ஆடையை மட்டுமல்ல, அவரது உடல் முழுவதையும் சிலுவை மரத்தில் அறைகின்ற ஆணிகளுக்கு மனம் உகந்து அளிக்கிறார். உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் இறங்கும் ஆணிகள் மரத்தோடு அவரை தைக்கின்றன. துன்பத்தையும் இயேசுவையும் பிரிக்க இயலாது என்பது இச்செயலின் பொருளாகிறது. துன்பத்தை கண்டு பயந்தோடும் பேருக்கு புகழும் ஆசைப்படும் இயேசு அல்ல, நீதிக்கு தலைவணங்கும் இயேசுவை நாம் நாள்தோறும் சிலுவையில் அறைகிறோம். ஜெபம். அன்பான இயேசுவே, கருணை கடலே, அன்று அவமானத்தில் சின்னமான சிலுவையில் நீர் இணைக்கப்பட்டீர். அநீதிக்கு தலைவணங்காமல் நீதிக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றீர். சிலுவையில் நீர் அறையப்படவில்லை, மாறாக
எங்களின் பாவங்கள் அறையப்பட்டன என்பதை நாங்கள் ஏற்கிறோம். இனியும் தொடர்ந்து பாவ வாழ்வில் உழலாமல் சகோதர பாசத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும். நீர் சிலுவையில் அறையப்படும் வேளையில் அன்னை மரியா கொண்ட அதே வியாகுல மனநிலையை பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்யும் போது நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதலை பாராட்டவது. இன்னுயிரகன்றது பூமை வீட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது பூமை வீட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் நேரம். நாடெங்கும் இருள் சூழ்ந்தது. இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். இயேசு உயிர்விடும் அந்த கொடூரமான நிகழ்வை எருசலேம் கண்டுகளித்தது. பலருக்கு அதிர்ச்சியாகவும் சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் அக்காட்சி அமைந்தது. ஆனால் லட்சியத்துக்காக வாழ்ந்து மறையும் வாழ்வு நித்தியத்திற்கும் நிலைக்கும் என்பார்கள். இயேசுவின் வீர மரணம் ஒரு சரித்திரம். எல்லாம் நிறைவேறிற்று என்று அவரால் சொல்ல முடிந்தது. நமது வாழ்வுக்கு ஓர் லட்சியம் உண்டா? லட்சியமற்ற கிறிஸ்தவ வாழ்வால் நாம் இயேசுவை தொட பார்க்கிறோம். அகங்காரம், ஆணவம், பொறாமை, தன்னலம், பொய் போன்ற ஆணிகளால் பிறரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம். இரக்கமிகு இயேசுவே, எல்லாம் உனக்காக என உம்மை பலியாக்கி எப்படியும் வாழ்வது வாழ்க்கையல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை உமது மரணத்தால் எங்களுக்கு கற்பித்தீரே. உமது உன்னத சீடர்களாய் விளங்க நாங்களும் பிறருக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ மன உறுதி தாரும். எங்கள் சொல்லும் செயலும் ஒன்றித்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு மன்றாடுகிறோம். அநீதிக்கு வளைந்து கொடுக்காமலும் நீதிக்கு நிமிர்ந்து நிற்கும் மன வலிமையை தந்தருளும். ஆமேன். தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாராட்டவது. துயருற்று துடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலில் மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. அன்று செல்ல கிளியே, கண்ணே, மணியே என்றும் ஆராரோ ஆரிராரோ என்றும் தாலாட்டிய அதே மடியில் இன்று உயிரற்ற இயேசுவின் உடல் துவண்டு கிடக்கிறது. அன்று வானம் தொட்ட ஆனந்தம், இன்றோ தாங்கொன்னா துக்கம். இவர் தியாகத்தாய், இவர் வியாகுலத்தாய், இறை அரசுக்காக தன் மகனை துணிவோடு பலி கொடுத்த வீரத்தாய். கண்ணில் கனிவும் மனதில் உறுதியும் செயலில் பணிவும் வாழ்வில் தாழ்ச்சியும் கொண்டிருந்த அதே கன்னிமரியா அமைதியின் உருவமாகவும் காணப்படுகிறார். இவர் நம்மிடம் கேட்பதெல்லாம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும்.
நாம் இந்த அன்பான வேண்டுகோளை நிறைவேற்றுகிறோமா? ஜெபம். அன்பான இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் அன்னை மரியாவை போல் சகிப்புத்தன்மையோடும் கனிவோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் பிறருடைய மீட்புக்காக அயராது உழைத்திட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஒடுங்கி இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு பருந்து குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. மத்தேயு 8:20. என்றுக்குரிய இயேசுவிற்கு அடக்கமும் செய்யவும் சொந்த கல்லறை இல்லை. அடுத்தவர் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் கொல்லப்பட்ட இயேசு அடக்கம் செய்யப்பட்டாலும் அவரது கொள்கைகளை, இலட்சியங்களை, இறையாட்சியின் கனவுகளை கல்லறைக்குள் அடக்க முடியாதா? உண்மையை உறங்க வைக்க முடியுமா? இயேசுவின் இல்லாட்சிகளுக்கு அது கருவறையாக அமைந்தது அப்போது உலகம் அறியவில்லை. இன்று நம்மில் பலர் உணரவில்லை. ஜெபம். கருணையே கடலே, அன்பு இயேசுவே, உம்மை கொன்று கல்லறையில் அடக்கம் செய்த மக்களுள் யாரையும் நீர் வஞ்சிக்கவில்லை. இறுதி வரையும் அமைதியும் சாந்தமும் கொண்ட மாமனிதராக கல்லறைக்குள் சென்றீர். நாங்கள் ஒரு நாள் உறங்கவிருக்கும் எங்கள் கல்லறைகளை நினைக்க செய்தருளும். கல்லறை நிரந்தர வீடு அல்ல, அது தற்காலிக உறைவிடம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பை எதிர்நோக்கி வாழ எங்கள் தூய ஆவி வழிநடத்த செய்தருளும். ஆமென். என்றும் வாழும் இறைவா, இவ்வுலகை உமது திருவுளப்படி மீட்குமாறு உமது ஒரே மகனை பணித்து அப்பணியை தொடர அவர் எங்களை மேற்கொண்டார். இச்சிலுவை பாதை தியானத்தில் பங்கு கொண்ட நாங்கள் உமது அழைப்புக்கு ஏற்ப உள்ளிட்டு பயணிக்கும், பங்கேற்கும், மறை தூதுரைக்கும் திருவையாக திகழச் செய்வீராக. சிலுவை மரணத்தை ஏற்ற உம் திருமகனை எங்கள் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்வதைப் போல் எங்கள் பலவீனங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர உதவியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்ட நாம் முடிந்தது சிலுவை பாதை. உயிரை துறந்த இயேசு கிறிஸ்துவின் இன்றைய உருவங்கள் நான். இந்த சிலுவை பாதையின் முடிவுதான் நமது வாழ்வு பயணத்தின் தொடக்கம் என்பதை நினைவில் கொள்வோம். தொடர்ந்து இயேசுவுக்காக பரிதாபப்படுவதில் பயனில்லை. நாம் பரிதாபப்படுவதற்கு இயேசு பலவீனனும் இல்லை அல்ல, பாவப்பட்டவரும் அல்ல. நாமே பலவீனர்கள், பாவப்பட்டவர்கள். மாற வேண்டிய நம் குடும்பத்தை, சமுதாயத்தை மாற்ற வேண்டியவர்கள் நாமே என்ற சீடத்துவ உணர்வோடு புறப்படுவோம். குடும்பத்திலும் அன்பியங்களிலும் நமது ஈடுபாட்டால் அனைவரும்
கிறிஸ்துவின் உயிர்ப்பில் உயிர்த்தெழ கடமை உணர்வோடும் சிலுவை அடியில் நின்று வியாகுல அன்னையின் துணையோடும் செயல்படுவோம். நாம் வழிநடத்தும் தியானிக்க சிலுவை பாதையின் பலன்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நம் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காகவும் அவருடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவா